ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப சூப்பரான யம்மியான இந்த திருநெல்வேலி சைட்லலாம் ரொம்பவே ஸ்பெஷலான முந்திரி கொத்து ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பொறுமையாக பார்க்கலாம். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன், அதில் ரொம்ப ஸ்பீடாக சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு பொறுமையாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மிஸ்டேக்ஸையும் கம்மி பண்ணிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, கிரீன் கிராம்ஸ், அது ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். நடக்கடலை சுத்தமான ஆப்ஷனல், வேணாட்டி நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு நடக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். அரை மூடி தேங்காய் அரை மூடி போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்டை வெல்லம், நாட்டு சக்கரை எது வேணால் எடுத்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். மைதா மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் அவ்வளோதான். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பினஸ் நமக்கு கொடுக்கும், அதுக்காக எடுத்திருக்கோம். இப்போ ஒரு பேன்ல பச்சை பயிரை போட்டு நல்லா வறுத்துக்கணும். பச்சை பயிரும் நடக்கடலையும் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அது என்னன்னா கலர் மாறி நல்ல ஒரு பொன்னிறமா வரணும். பொன்னிறம் மீன்ஸ் நல்ல ஒரு டார்க் ப்ரௌனிஷ் கலர்ல மாறணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து ஆற வச்சுக்கோங்க தனியா. நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே இதுல நம்ம எடுத்து அரை மூடி தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. அதையும் பாத்தீங்கன்னா இந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா அது ஒரு ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் தனியா எடுத்து ஓரமா ஆற வச்சிடலாம். நான் ஒரு கப்பு பாசி பருப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை எடுத்து அது கூட பார்த்தீங்கன்னா அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா பாவு அதாவது கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சா மட்டும் போதும். பாவு கம்பி பதம் காய்ச்ச வேண்டியதில்லை, கொதிக்க மட்டும் வச்சா போதும். இப்போ அதுக்குள்ள ஆறுன பச்சை பயிரை எடுத்து அது கூட 4 ஏலக்காவை போட்டு அரைச்சி பொடி பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஆற வச்ச பவுட்ரு, தேங்காய் இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நல்லா பதறிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பாவு இருக்கு இல்லையா, அதாவது வெள்ளைப்பாவு நல்லா சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைய ஆரம்பிச்சுக்கணும். இதை ஒரு மாவு டோ பதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கை பொறுக்கிற சூட்லேயே, ஏன்னா சூடு வச்சுக்காதீங்க, கையில் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கை சூடு வந்துடும். அதனால பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூட்டில் போட்டு நல்லா இந்த மாதிரி பதறிக்கோங்க. அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்டாக குட்டி குட்டியாக பண்ணுங்க. ஏன்னா நம்ம 3 போடுறதுனால பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருந்தால் தான் நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? இந்த மாதிரி பிடிச்சி வச்சிட்டோமா, இப்போ நம்ம அந்த பேட்டர் ரெடி பண்ணிடலாம். பேட்டருக்கு சொன்ன மாதிரி அரிசி மாவு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ அரை கப்பு அரிசி மாவு, 3 ஸ்பூன் இது மைதா மாவு போட்டுட்டு கலருக்காக பிஞ்சளவு மஞ்சத்தூள், உப்பு பார்த்தீங்கன்னா பிஞ்சளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை தண்ணி ஊற்றி ஒரு கெட்டியான தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை சும்மா லைட்டாக ஒரு கோட்டிங் கொடுத்தா போதும். அப்படி இதில் போட்டு ரொம்ப முக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. மேலால் ஒரு கோட்டிங் கொடுத்து எண்ணெயில் போட்டு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான யம்மியான நம்மளோட முந்திரி கொத்து ரெடி ஆயிரும். இப்படி 3 போட்டுறதுனால தான் இது பேர் முந்திரி கொத்து. நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 எண்ணத்தை 3 போட்டுட்டு அப்புறம் சிங்கிள் பீஸாக போட்டு பார்த்தீங்கன்னா கோட் பண்ணி எடுத்து போட்டு பொரிச்சிட்டேன். பட் இது 3 போறதுனால தான் இது பேரே முந்திரி கொத்துன்னு வேற சொல்றாங்களாம். ஸோ இது நான் இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். செம்மையான சூப்பரான முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும், செம்ம சாஃப்டா சூப்பரா ஸ்வீட்டா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க, ஈஸியா செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஆல்.